பார்த்தா மாடு சாணியை போட்டு போயிருக்குது. ஆனா என்னத்த சொல்றது, பொண்ணா பிறந்ததுக்கு மானாமதுரை மானாமதுரையில மண்ணா பிறந்திருக்கலாம். 4 பேர் உழுதாத தண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே நான் ஒரு முருகன் கடை கட்டிருப்பேன் அப்படியா? ஆனா எல்லாரும் பொம்பளையா பிறக்கிறான்னு சொல்லித்தேன் நானும் பொம்பளையா பிறந்தேன். ஆனா என்னை பார்த்தா உங்களுக்கு சந்தேகமா தெரியுதா? பொம்பளை தாங்க. ஆளை பார்த்தா தெரியலையா? என் மூஞ்சிய பாருங்க, என் கைய பாருங்க. என் மூஞ்சி அழகா இருக்கு. என்ன தேய்க்கிறேன்? எருவ மாட்டு சாணியை தேய்க்கிறேன். முடி வளர்ந்துருக்க. என்ன அதுக்கு என்ன பண்ற? மைசெட்டுக்கார மோதிரத்தை வாங்கிட்டு தேய்க்கிறேன். ஆனா உண்மையிலேயே எனக்கு நடந்த மாதிரி எல்லாரும் பொண்ணா பிறக்கிறான்னு சொல்லித்தேன் நானும் பொண்ணா பிறந்தேன். என்ன இப்படி ஒண்ணு நடந்துச்சு? நல்லா இருக்கணத்தா. என்ன விட ஆளு வேணும். சூப்பரா. ஆனா இந்த ஆல்ரவுண்டுக்கார இது வட்டம் தூமிய குடிக்கி பொம்பளை வந்தாலும் விட மாட்டேன், பொம்பளை மாதிரி வந்தாலும் விட மாட்டேன். பாவாடை கட்டி முடிக்கிறேன். என்னத்த சொல்றது, எல்லாரும் பொண்ணா பிறக்கிறான்னு சொல்லித்தேன் நானும் பொண்ணா பிறந்தேன். இந்த வாரு அதுக்கு வகுத்தறிச்சல ஆயிப்போச்சு. என்னைய விட நீ இவ்வளவு அழகா இருக்கிய, உனைய போய் தாயம்மாளுங்க மாரியம்மன் கோயில் உனைய மண்ணவாரி தூத்துறோம். என்னத்த சொல்றது, நல்லா இருக்கலாம் நிஜமாவே. இது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க கூட கை தட்டுங்க. அழகா இருக்கேன். உனக்கு லேசா நோக்கம் கிளம்பி போல வேணாம். இப்போதைக்கு அழகாத்தே இருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பூரா அதாவது பேக்குக்குள்ள ஒயிறு வச்சிருவேன். என்ன சொல்ற? காலையில பவுடர் அழிச்சிட்டு வெளியில வந்தேன்னா நம்ம தேவேந்தர் நகர்ல நம்ம ஊர்ல நம்ம குஸ்கா தெருவுலையே என்ன தெருவு சாணி வரக்க கூட கூப்பிட மாட்டேங்க. முடியாது. உண்மை அது. ஆனா இந்த நாடகத்திலேயே இந்த காசை வாங்குறதுக்கு என்ன வேஷம்னாலும் போட்டலாம். இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம். என்ன ஒரு வகுட்டு பந்த வச்சா ஒரு வகுட்டு எவ்வளவு எங்க காமி பாப்பான். ரெண்டையும் சேர்ந்து ஒண்ணு ஓல முக்குன்னா 4 கொக்கியும் பட்டார்னு கொடுக்குது. சரி ஊக்கம் ஊத்திட்டு போகணும் பார்த்தா ஆடும் போது கவட்டில் ஊத்தி போடுது. எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு வேதனைப்பட்டு எவ்வளவு நொம்பலப்பட்டு. ஆனா அப்படித்தியா? ஆனா எனக்கு நடந்தது மாதிரி எந்த பொம்பளைக்கும் நடக்கக்கூடாது. என்ன நடந்துச்சு? எல்லாரையும் போலதே நானும் பொம்பளையா பிறந்தேன். சரி சிரிக்காம சிரிக்காம சொல்லு. அழுகுறேன். எல்லாரையும் போல என்னப்பா என்ன பார்க்க வர பரிசம் மூலம் பார்க்கறது பார்க்கறதே சரியில்லாம கண்ணாடிக்குள்ள வந்து பார்க்குறேன். ஊரு சரியில்லையே. நம்பிடாத 10 பைசாக்கு பிரயோசனம் இல்லை. உன் கைலிக்குள்ள என்ன நடக்கும் அதுதான் எங்கேயும் அப்புறம் கிட்டி அடிச்சுட்டே விளையாட. மண்டே சரியில்லையே தொப்பியும் நீ உட்கார்றத வெளியே இருக்க போற மாதிரியே உட்காரு. ஒரு தேவை எல்லாரும் பொண்ணா பிறக்க நானும் பொண்ணா பிறந்தேன். ஆனா எனக்கு நடந்தது மாதிரி எந்த பொம்பளைக்கு நடக்கக்கூடாது. சொல்றேன். பிறந்ததுல இருந்து 25 வருஷமா உனக்கு 25 வயசு. 25 வருஷமா வயசுக்கே இல்லை. நானும் போகாத ஆளு இல்லை. அப்படி போனா வைத்தியம் பார்க்கறதுக்கு ஆளுகள்லாம் சொன்னாங்கன்னு மதுரையில ஒரு மிகப்பெரிய ஒரு மூலிகை வைத்தியரை சந்திச்சு. திப்பு சுளுத்தியா ஐயா வயசுக்கு வரதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்கன்னு கேட்டேன். அப்பத்தான் அந்த வைத்தியர் சொன்னாரு, வயக்காட்டுல ஒரு மூலிகை இலை கிடக்கு, அதை புடுங்கிட்டு வந்து அம்மியில வச்சு அரைச்சு சாறு எடுத்து குடிச்சீங்கன்னா நீங்க வயசுக்கு வந்துருக்கீங்கன்னு சொன்னார். அந்த தகவலை நான் வந்து எங்க அம்மாட்ட சொல்ல. எங்க அம்மாவுக்கு காலம் போன காலத்துல கொஞ்சம் கண் பார்வை மக்கு பார்வை வயசான பொம்பளை. சாயந்தரம் 6 மணிக்கு மேல வயக்காட்டுல போய் அந்த இலையை புடுங்கணும்னு மாத்தி வேற இலையை பிடிங்கி 2 டம்ளர் சாறு எடுத்து கொடுத்துருச்சு. நானும் நிரம்ப குடிச்சு விட்டேன். குடிச்சதுக்கு அப்புறத்தையும் சொன்னாங்க, என்ன
குடிச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க நான் குடிச்சது கடைசியில அரளி செடியா இருந்திருந்திருக்கு. ஆளை கொல்லப்பட்டிருந்திருக்கா குருட்டு முண்டை கண்ணு தெரியாம அரளி செடியா இருந்துச்சு. ஐயப்பா என்ன போதோ ஏதா போதோ நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சரி அரளி செடியை குடிச்சு புட்டமே ஆண்டவா. கொல்லங்குடி காளி வாயில ரத்தம் வந்திருக்குமே தாயமங்கல முத்து மாதிரி நீ தேவையை காப்பாத்துன அறிஞ்சு அறியாம வயசுக்கு வரணும் ஒரு ஆர்வத்துல குடிச்சு விட்டேன். என்ன நடந்தாலும் நீதே காத்தல் சொல்லி ஆத்தால கும்பிட்டு கீழே கும்பிட்டு தானே இருந்துருச்சேன். லேசா அப்படி தலையை குடினே அரளி செடியை குடிச்சா வாயில தானே ரத்தம் வரணும். ஆனா எனக்கு வாயில ரத்தம் வரல. கீழே குடிஞ்சுக்கிட்டு பாக்குறேன் மானாமதுரை ஆத்து மடம் உடைஞ்சது மாதிரி மடமடம் அந்த காடு வெறி ஓடு. எப்படியோ ஒரு வழியா வயசுக்கு வந்துட்டேன். வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ சிரிக்கிறியா கேலி பண்றியா ஈன்னு வாங்கோலி கணச்ச மாதிரி அப்படின்னு ஒரு வழியா வயசுக்கு வந்துட்டேன். வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் வர்றது போல எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ஆமாங்க காதல் ஆசை வந்துச்சு. முதலா ஒரு கொத்தனாரை பிடிச்சி காதலிச்சேன். அவர் தான் கம்பு பெருசா வச்சிருப்பாரு மட்டை கம்பு நல்லா பிடிச்சிக்கிட்டு தேப்பாரு மணி அரிசி பழகி. இன்னைக்கு கொத்தனார் சம்பளம் 1200 1300 வரைக்கும் போயிருச்சு. எப்படினாலும் குடும்பத்துல வச்சு கட்டி காப்பாத்திருவான்னு நினைச்சு அவரை கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி முதல் இரவுக்கு போகையில ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். 10 மணிக்கு நிறைய சொம்பு பாலோட ஓடு நான் தான் போனேன். அவன் ஒரு பழத்தோட இருக்கக்கூடாது உள்ள ஒரே எடுவட்டவன் முதல் வரையில உட்காந்துருக்கேன் பாருங்க. 2 சாந்து தட்டு நிறைய கலவையை கலக்கிட்டு உள்ள உட்காந்துருக்கேன். இது எதுக்கு நான் இங்கே வச்சிருக்கேன்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல வெளியில ஓனேன்னா சந்து வந்து ஓட்டையெல்லாம் அடைப்பேன். 1200 சம்பளம் வாங்குறேன். நீ கொடுக்கறத கொடு உனக்கு எங்கிட்டாவது பூசணும்னா சொல்லுண்டேன். அவன் நான் நினைச்சேன் ஐயப்பா இப்ப வாட்டுக்கு ஊட சல்லிய கிளிய போட்டு இருத்தினா நிறுத்து முடியும் இவன் இருக்கக்கூடாது ஆளை காலி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவன் டைவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணேன். அவர் யாரு தெரியுமா? இந்த மானாமதுரை பஸ் ஸ்டாண்டு ஓரத்துல பஞ்சர் கடை வச்சிருக்காரு. அடிக்கடி இங்க போக வரையில நான் வந்து போகையில எனக்கு லேசா பழக்கம் ஆயிட்டார். பழக்கமானதுல இந்த பஞ்சர் கடைக்காரு கட்டுனா உன்னையத்தையும் கட்டுவோம்ட்டார். சரி ஒரு பஞ்சர் ஓட்டுறீங்களே எம்பிட்டு சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டேன். ஒத்த பஞ்சர் மட்டும் 150 ரூபா குறையாம வாங்குறேன். 10 பஞ்சர் ஒட்டியாவது உன்னைய கட்டி காப்பாத்திருவோம்னு சொன்னேன். சரி 10 பஞ்சர் ஒட்டியாவது நம்மளை குடும்பத்துல வச்சு கட்டி காப்பாத்திருவான்னு நினைச்சு அவரை கல்யாணம் பண்ணிட்டேன். அவரை கல்யாணம் பண்ணி பஞ்சர் கடை காட்ட முதல்ல இருக்கும் போயில ராத்திரி ஒரு 11 மணி இருக்கும். நிறைய சொம்பு பாலோட வரை அவனாலும் ஒரு பழத்தோட இருக்கக்கூடாது. ஒரு முதலீடு வரையில என்னென்ன இருக்குன்னு நீங்க சொல்லுங்களேன். பால் பழம் ஸ்வீட்டு காரம் இதுக்கெல்லாம் இருந்தாத்தான் ஒரு முதலீடு வர. ஆனா அந்த பஞ்சர் கடைக்கார ஏழுவட்டவாய முதலீடு வரையில என்ன வச்சிருந்தா தெரியுமா? உள்ள ஒரே முதலீடு வரையில கட்டலுக்கு அடியில வச்சிருக்கேன் பாருங்க. நல்லா 16க்கு 17 பானரு தேப்பு கட்டை சொலிசியன் டூப்பு 2 வட்டை நிறைய தண்ணி வேற வச்சிருந்தேன். இந்த வட்டையில தண்ணி எதுக்கு நான் இங்க வச்சிருக்கேன் கேட்டு வாயை கூட மூடல. அப்படியே என்னைய தூக்கி முழு வட்ட தண்ணிக்குள்ள உட்கார வச்சுட்டியா. பச்ச நேரம் என்னைய பிடிச்ச கால கிறக உள்ள வட்டைக்குள்ள உட்கார வச்ச நேரம் தண்ணறியாம குசு வேற போட்டு தொலைஞ்சிட்டேன். முட்டை மடமடமடன்னு கிளம்பும் எடுத்துட்டு அந்தண்டி ஆணி கட்டைய 2 காலையும் அகட்டி வச்சு ஊட வரட்டு தேய்ச்சி சரியான லாரி டீப்பா போட்டு ஒட்டி விட்டேன். முக்கவும் முடியல கக்கவும் முடியல. இவன் இருந்தோம்னா நம்மளை எப்படிதான் ஈரக்குள்ளைய அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி. அவர் யாரு தெரியுமா? என் உடம்புக்கு என்னால சும்மாவே இருக்க முடியலங்க. அப்புறம் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி நம்ம மதுரை பாண்டி கோயில் இருக்குல்ல, மதுரை பாண்டி கோயில் வாசல்ல கறிக்கடை வச்சிருக்காரு. அங்கிட்டு கோவிலுக்கு போகையில வரையில என்னை பார்த்து லேசா ஒரு மாதிரி நோங்கி இருந்திருக்கேன் ஒரு மாதிரியா. அப்பத்தான் அவர் சொன்னாரு இல்ல உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. சரி அதுக்கு என்ன செய்யணும்னு நாங்க உன்னையத்தான் கல்யாணம் பண்ணணும்டார். அப்படியா அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாத்தியம் பண்றீங்கன்னு கேட்டேன். ஒரு நாள் வியாபாரம் மட்டும் நான் கறி வெட்டியே 20,000 வரைக்கும் சம்பாதிக்கிறோம். சரி 20,000 சம்பாதிக்கிறாரு ஒரு நாள் சம்பாத்தியம்.
நல்ல மனுஷனாத்தே இருக்காரு, நல்ல சம்பாத்தியாரா இருக்காரு, நம்மளை எப்படின்னாலும் வச்சு கட்டி காப்பாற்றுவார் நினைச்சு அவரை கல்யாணம் பண்ணிட்டேன். அவரை கல்யாணம் பண்ணி கறிக்கடைக்கார்ட்ட முதல்ல ஒரு கோயில ராத்திரி ஒரு 12 மணி இருக்கும். நிறைய சொம்பு பாலோட ஓரை. அவனாலும் ஒரு வளத்தோட இருக்கக்கூடாது. உள்ள ஒரே முதல்ல ஒரு 1/2 கிலோ வச்சிருக்கேன் மாதிரி எடுவட்ட வயர். நல்ல தேக்கு மரத்துல செஞ்ச கறிக்கட்டை தந்தட்டி கட்டை 2 கட்டை. சின்ன சைஸ் கத்தில இருந்து பெரிய சைஸ் கத்தி வரைக்கும் 6 கத்தி வச்சிருந்தேன். இது எதுக்கு நான் இங்கே வச்சிருக்கேன்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, காலையில பாண்டி கோயில்ல ஒரு காது ஊத்து இருக்கு, ஒரு 25 கெடாய் உரிக்க வேண்டி இருக்கு. சரி, அங்க வேலைக்கு போறதுக்காண்டி எடுத்து வச்சிருக்கோம்யா. நீ அங்க வேலைக்கு போனதெல்லாம் போதும் என் ஜீமியா, இங்க வேலையை பாருன்னு பாலை கொடுத்தேன். அவர் என்ன பண்ணாரு? வாங்கி பாதி பாலை அவர் குடிச்சு விட்டு என் மேல பாசத்துல எனக்கு பாதி பாலை கொடுத்தாரு. நீ வாங்கி குடிச்சியா? நான் வாங்கி குடிச்சதுக்கு காலையில கல்யாணத்துல சமையலுக்கு வந்த எடுவட்ட வய எவனோ பாமாயில கூட கலந்துட்டாங்க. ஐய, பாலை குடிச்சதுக்கு காலையில விசேஷ சோத்த தின்றதுக்கு கண்ணை கட்டி வந்துருச்சு. அசந்து மயங்கி தூங்கிட்டு, சரி தூங்கி எந்திரிச்சு விடிய காலம் ஒரு 3 மணி இருக்கு. தன்னறியாம கண்ணை முழிச்சு பாக்குறேன். ஏண்டி அழுகுற? அழுகாம சொல்றீ? தன்னறியாம கண்ணு முழிச்சு பாக்குறேன். எடுவட்ட வய என்னைய துணிமணியை பூரா கலாட்டி போட்டு முந்தமா நடு வீட்டுக்குள்ள காலை கட்டி தொங்க விட்டுருக்கேன். காலை கட்டி தொங்க விட்டானா? எதுக்குடி இது எதுக்கு எப்படி கட்டி தொங்க விட்டுருக்கேன்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, காது ஊத்துக்கு 25 உருப்படி ஆடு சொல்லியிருந்தாங்க. சரி, அதுல ஒத்த உருப்படி மட்டும் என்கிட்ட கயரை அத்துட்டு ஓடிடுச்சு. அதை உன்னைய உரிக்கலாம்னு ரெடி பண்ணிருக்கோம். அப்போ உன்னை கொள்ள தெரிஞ்சிருக்கியா? ஏன்னா நீ வியாபாரம் பார்க்க நான் தான் கிடைச்ச நான் சொல்லிவிட்டு வேண்டி இருந்தோம்னா செவரட்டு தண்ணியா சங்கு தண்ணியா எடுத்து முடியா? ஆமா, ஓடிடுவோம் சொல்லி அவனே டைவர்ஸ் பண்ணிட்டு. சங்கு இருக்கா உனக்கு? ஆமா, இப்ப இங்கே வேலைக்கு வந்துட்டேன். இங்க வேலைக்கு வந்துட்டீங்க? ஆமாங்க. இங்க வந்து யார என்ன பண்ணலாம்னு பாக்குறீங்க? நம்பிராச வீட்டுல வேலைக்கு சேர்ந்திருக்கேன். எல்லா வேலையும் அப்படி பாப்பேனே. என்ன அப்படி வேலை பாப்ப? துணி துவைப்பேன், பாத்திரம் விளக்குவேன், சமையல் வேலை எல்லாம் அப்படி பாப்பேன். சரி, முந்தா நாள்லாம் நம்பிராசன் லெமன் சாதம் கட்டார். சரி, ஒரு பழம் ஒண்ணு 15 ரூபா எலுமிச்சம்பழம். வெயில் நேரம் அதிகமா இருக்குன்னு எலுமிச்சம்பழம் ரேட்டை கூட்டிட்டாங்க. சரி, 15 ரூபா போட்டு 2 வளம் வாங்கி நல்லா பட்டை வத்தல் கடுகு கருவேப்புல எல்லாம் போட்டு கிண்டி கொடுத்தேன். சாப்பிட்டேன், நல்லா இருக்குன்னு பாராட்டினார். சரி, அதே போல நேத்து தயிர் சாதம் கேட்டார். அரண்மனையில 10 பசு மாடு இருக்குல்ல, ஆமா, அதுல நல்ல மாட்டை பார்த்து பாலை கறந்து நல்ல தயிரை கடைஞ்சு சரி தயிர் சாதம் கிண்டி கொடுத்தேன். சாப்பிட்டேனே பாராட்டினார். அடுத்து என்ன பண்ணீங்க? அதே போல இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும். எனக்கு புளி சாதம் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்கிறேன். நீங்க பண்ணி கொடுத்தீங்களா? ஆசைப்பட்டு கேட்கிற மனுஷனை ஏமாத்தலாமா? ஏமாத்த கூடாதுன்னு சொல்லி கொடுத்து படக்குன்னு குளத்தி கிண்டி என்னது புளி ஊத்தி கிண்டி புளி சாதம் கிண்டி கொடுத்தேன். சாப்பிட்டேனே பாராட்டினாரு. எப்படி பாராட்டினாரு? நல்லா இருக்கு, இன்னும் ஒரு வேலை செய்யறான்னு கேட்டாரு. என்ன வேலை? கண்ணு கருத்துமா காத்து காவலுக்கு போயிட்டு வரையான்னு கேட்டாரு. நான் வந்துட்டு என் தோழியில கூப்பிடணும். அடியே தோழிமா ஓடியாடி. என்ன சொன்னாரு? அப்பா மிந்தி மாதிரி எல்லாம் இல்லடி. என்ன பண்ணாரு? அப்பா சொல்லுடி. அப்பா மிந்தி எல்லாம் வந்தாருன்னா 350 ரூபா 400 ரூபாய் செலவு கொடுத்துட்டு போவாரு. இப்ப ஓசியில தோழி வந்துட்டு போயிடுறாரு. அப்பா அந்த விஷயத்த சொன்னாரா? சொன்னாரு. ஆனா விஷயம் சொல்லட்டா, அச்சா பொம்பளை மாதிரி இருக்கு. அப்படியா? எனக்கு உள்ள வேக்காடு எனக்கு தாண்டி தெரியும். எவ்வளவு சிரமப்பட்டு 80 ஊக்க போட்டு மாட்டிட்டு வந்திருக்கேன். சரி, அப்பா அந்த விஷயத்த சொன்னாரா? நீ வந்துட்ட, நான் வந்துட்டேன். அம்மா கூப்பிடுமா? அம்மா கூப்பிடுமா? வாங்கம்மா. சொல்லு
வணக்கம்மா. பல்லாண்டு அந்த காலம் வாழ்க. சரிங்கம்மா. என்னடி இவ்வளவு ஒரு அழகா வந்து நிக்கிறேன்? ஆமாங்கம்மா. எப்படி இப்படி எல்லாம் புடவை கட்டி பழகின? நானா வந்து ரெடி பண்ணேம்மா. ரெடி பண்ணினீங்க? அப்படி என்னத்த ரெடி பண்ணின? 350 ரூபா கொடுத்து தச்சேன். அப்படியா? ரொம்ப அழகா இருக்கீங்க. சரிங்கம்மா. இப்ப இடையழகும் நடையழகும் உடையழகும் கெண்டி அழகும் தொண்டை அழகும் பொட்டழகும் பூமழகும் புருவம் அழகும் புடவை அழகும் பார்த்தா பெண்ணா பிறந்த அப்படித்தானே ஏண்டி என்னடி ஆச்சு? என் இடையழக வர்ணிக்கிறீங்க, என் நடையழக வர்ணிக்கிறீங்க. சரி. என் கெண்டை அழக வர்ணிக்கிறீங்க, என் கொண்டை அழக வர்ணிக்கிறீங்க, என் தொண்டை அழக வர்ணிக்கிறீங்க. சரி. கடைசியில என் என்ன சொல்ல சொல்ல வர இரண்டை அழக மட்டும் வர்ணிக்கவே மாட்டீங்களே. அதே அதாவது இடையழகும் நடையழகும் கெண்டை அழகும் சொல்லிட்டேன். சரிங்கம்மா. ஆமா அப்பா தாரா தரமா அப்பா வந்து என்ன சொன்னா? கண்ணு கருத்தமாக காட்டுக்கு போக சொன்னார், அங்க போய் தானே காவலும் பார்க்க சொன்னார். எந்த காட்டுக்கு போக சொன்னா? மானாமதுரம் ஆத்துக்குள்ள ஓட்டி பாட்டா நான் கேட்கறது வசனம் தானே, நீ பாட்டா போடுறேன். நம்மகிட்ட எல்லாமே வித்தியாசம் தான். அப்படியா? என்ன காவல்? திணைக்காவல். என்ன திணை? கருந்தனை செந்தனை. கருந்தனை செந்தனை. ஆமாங்க. இரு திணைகளுக்கு காவலுக்கு அப்பா போக சொன்னாரு. ஆமாங்க. அப்பா வந்தாரா? வந்தார். சத்தியமாக வந்தார். சத்தியமா. நிச்சயமாக வந்தார். நிச்சயமா. அப்பட்டமான பொய்ய சொல்ற பத்தியா? உண்மையிலே வந்தாருமா. அடியே என்னம்மா? ஏன்னா உதவி செய்யாட்டினாலும் உபத்திரியம் கொடுக்காம இருக்கணும். ஆமாங்க. ஏன்னா நம்ம போனோம் அப்படின்னா மக்கள் துண்டா காணாம துணைய காணாமனு எந்திரிச்சு போயிருவாங்க. அந்த சிரமத்தை எதுக்கு மக்களுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அப்பா அரண்மனைக்குள்ளே எல்லா விவரமும் சொல்லிட்டாங்க. காட்டுக்கு போகணும், கண்ணக்கரத்தோட காவல் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அதனால பார்க்கலாமா? போயிடலாமா? நந்தவனம் சொந்தவனம் ஒரு பசுமையாக இருக்கு. மயில்கள் அடுவதும் குயில்கள் கூவதும் மரகுத்தி பறவைகள் எல்லாம் கட்ட ஓசையிடுவது பயங்கர விடுவதும் மக்களும் சந்தோஷமா இருக்காங்க. பத்தியாடி குடிசை பத்தியா? குடிசை அப்பா போட்டு வச்சாரு 1900 சில்லறை இல்ல. அதுக்கு கதவு போடுறதுக்கு ஒரு வெயிட் அட்வான்ஸ் கொடுத்துக்காரு. அது காய்ச்சல் வாங்கி தண்ணி அடிச்சுட்டு வராம தெரியாம. அப்படியா? ஏன்னா மழை வரும் வெயில் வரும். நம்ம பிள்ளைங்க வந்து மழையிலயோ வெயிலையோ இருந்துருக்கும். மழை வந்தா நடந்துரும், வெயில் வந்தா வெயில் தாங்க முடியாது அப்படிங்கறதுனால அப்ப எவ்வளவு ஒரு அக்கறைப்பட்டு சிரமப்பட்டு அந்த குடிசை நம்ம கட்டி வச்சிருக்கோம். அப்பாவுக்கு இருக்கிற அக்கறை உனக்கு இருக்கா? எனக்கு இருக்குமா? உனக்கு இருக்கா? இப்பத்தே அப்பா என்கிட்ட சொல்லி இருக்காரு. என்ன சொன்னார்? அந்த மேல அக்கறையா கவனமா பொறுப்பா இருக்கணும் சொல்லிருக்காரு. பொறுப்பா இருப்பாக இருக்கணும். ஆமாங்க. அப்படிங்கறதுனால பாத்தியா சுனை நீர் நல்லா இருக்குமா? அதுல பாத்தியா அதுல வரும் படகு ஓட்டிட்டு போறாரு. அது யாரு பாரு? அந்த படகு ஓட்டுறாருல அவர் யாரு தெரியுமா? அவர் தான் இவங்க இளைய சித்தப்பா. இவங்க சித்தப்பாவா? பரவாயில்லா இருந்தாலும் பார்த்தோம். என்ன சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படிமா இருக்கு? உனக்கு எப்படிதான் இருக்கு? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, இவளுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. சரி. எனக்கு இந்த 1க்கு 4 லைட்டை கட்டினதுக்கு உள்ள 3 துண்டை வச்சதுக்கு எரிச்ச மனுஷராச்சு இருக்கு. ஏன் இப்படி பெண்கள் வர்க்கத்தை அசிங்கப்படுத்துறேன்? அப்படி அதை இயற்கைக்கு செயற்கைக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பத்தியா? நாங்க எவ்வளவு சிரமப்படுவோம்னு எங்களுக்கு தான் தெரியும். சொல்லுங்க. அப்படிங்கறதுனால பார்க்கணும். எப்படி தெரியுமா சொல்லவா? கஸ்தூரி மாலி கல்யாணத்தேனி கச்சேரி பாடி வந்து கைத்தாள